So good evening students, today we will see the current affairs analysis dated from 4th December 2024. The first article related to the International Court of Justice. அதில் வந்திருக்கக்கூடிய ஒரு கேஸ் that is climate change related. The climate change meeting இப்போ நடத்துனாங்க conference of parties. 26, 29 இப்போ ரீசெண்டாக கண்டக்ட் பண்ணப்பட்டது. அதில் நம்ம இந்தியா போன்ற நாடுகள் வந்து there's a new collective quantitative quantity, ஸோ குவான்டிடேட்டிவ் சரியா, ஸோ கோல் குவான்டிடேட்டிவ் கோல் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் நடந்துச்சு, பட் இட் நெவர் ஹேப்பன்ட். கரெக்ட் தானா? அதில் வந்து 300 பில்லியன் பெர் இயருக்கு வந்து டார்கெட் பண்ணோம். அதில் 1.3 ட்ரில்லியனுக்கான அமௌண்ட் வந்து 2030 we need to collect and we need to utilize to the developing countries. அப்படி தான் டார்கெட் வச்சுருந்தோம், பட் இட் நெவர் ஹேப்பன்ட். அதனால் இந்த பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரிஸ், இந்தியா போன்ற கண்ட்ரிஸ், அதில் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரி ஐலண்ட் கண்ட்ரிஸ். அதில் வனவாட்டு அப்படின்ற ஐலண்ட்ஸ், வனாட்டு ஐலண்ட்ஸ், அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யுனைடெட் நேஷனில் தே மூட் அ ரெசல்யூஷன் எகெயின்ஸ்ட் திஸ் கண்ட்ரிஸ். ஏன்னா அவங்க தான் ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய கண்ட்ரிகள், சின்ன சின்ன ஐலண்ட்ஸ். அப்போ அவங்க வந்து ரெசல்யூஷன் மூவ் பண்ணியிருக்காங்க. ஐசிஜே கிட்ட அட்வைசரி ரோல் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஐசிஜே வில் கோ லைக் கேஸை விசாரித்து அவங்க வந்து இப்போ 300 பில்லியன் டெவலப்டு கண்ட்ரிஸ் வந்து இந்த மாதிரி கண்ட்ரிஸுக்கு வந்து ஃபண்டிங் பண்ணணும் அப்படின்றத சொல்லியாச்சு அப்படின்னா தே நீட் டு டூ. ஸோ இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் தான் இங்கே நியூஸ். ஸோ இது ஆல்ரெடி நம்ம படித்தது தான். எதனால் வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். நிறைய ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஐசிஜியை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் கிரியேட்டட் வித் தி யுனைடெட் நேஷன், மெயின் ஆர்கன் ஆஃப் தி யுனைடெட் நேஷன் 1945. ஸோ யுனைடெட் நேஷன் வந்து உருவாக்கும் போது லீக் ஆஃப் நேஷன் அப்படின்ற கான்செப்ட் இருந்துச்சு. அதுக்கு பிறகு இனி தேர்ட் வேர்ல்டு வார் வரக்கூடாது அப்படின்றத யுனைடெட் நேஷனை கிரியேட் பண்ணாங்க. அது கூடவே ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் வர் கிரியேட்டட். ஹேக் ஹெட் குவார்ட்டர்ஸ் நெதர்லாண்ட் தான். அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட மெம்பர்ஸ் 193 கண்ட்ரிஸ் ஆர் தேர். மெம்பர் கண்ட்ரிஸுக்கு வரக்கூடிய டிஸ்பியூட்ஸ், அக்ரிமெண்ட்ஸ், இப்போ நமக்கு வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டி, இண்டஸ் வாட்டர் ஷேரிங் ட்ரீட்டியில் இவங்க தான் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் ரிசால்விங் மெக்கானிசம். ஸோ அது ஏதாச்சும் டிஸ்பியூட் அரைஸ் ஆச்சு அப்படின்னா வேர்ல்டு பேங்க் இஸ் த மீடியேட்டர். இவங்க தான் அந்த கேஸை வந்து விசாரித்து நமக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ஸ், மெம்பர் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அக்ரிமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே தீர்த்து வைக்கக்கூடிய கோர்ட் தான். நமக்கு சுப்ரீம் கோர்ட் இருக்கிற மாதிரி இன்டர்நேஷ்னல் இருக்கக்கூடிய கோர்ட். நம்ம இந்த டிஆர்ஜி கிரேஷியோ சாகஸ் ஐலண்டுக்கு வந்து யூகே வந்து ஒரு அட்வைசரி ரோல் கொடுத்தாங்க அப்படின்னு படித்தோம் சரியா. இங்கே மொத்தம் 15 ஜட்ஜஸ், 15 ஜட்ஜஸ். இந்தியாவை சேர்ந்த ஒரு ஜட்ஜ் வந்து திருப்பியும் 2வது வாட்டி அவர் எலெக்ட் பண்ணப்பட்டு அங்கே இருக்கார், தல்வீர் பந்தாரி. எனக்கு தெரிஞ்சு 2012 நம்ம ஆரம்பித்தது, இன்னும் அவர் அங்கே தான் இருக்கார் சரியா. ஸோ 9 இயர் டென்யூர் ஒரு ஜட்ஜோட டென்யூர். எவ்ரி ராஜ்யசபா மாடலில் எவ்ரி 3 இயர்ஸ் 1 ராஜ்யசபா, 2 இயர்ஸ். இங்கே எவ்ரி 3 இயர்ஸ் 1/3 ஆஃப் ஜட்ஜஸ் வில் ரிட்டையர். அப்படின்னா 5 ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர் ஆவாங்க. ஏன்னா 333 9 இயர்ஸ் டென்யூர் அப்படின்றப்போ 5 ஜட்ஜஸ் வந்து ரிட்டையர்ட் ஆவாங்க, திருப்பி 5 அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ இது இட்ஸ் அ பெர்மனன்ட் பாடி, நாட் சப்ஜெக்ட் டு டிசால்வ் கிடையாது. அப்புறம் இதோட டென்யூர் எடுத்துன்னா 9 இயர்ஸ், திருப்பி எலெக்ட் பண்ணப்படலாம். தல்வீர் பந்தாரி வந்து எனக்கு தெரிஞ்சு செகண்ட் டேர்ம் அவர் எலெக்ட் பண்ணப்பட்டு அங்கே இருக்கார். 9 இயர் முடிச்சு அதுக்கப்புறம் அடுத்த 9 இயரில் இருக்கார் சரியா. ஸோ த ஜட்ஜஸ் ஆர் எலெக்டட் பை UNSC ப்ளஸ் யுனைடெட் நேஷன். 2 பேருமே ஓட் பண்ணுவோம் சைமல்டேனியஸாக. அப்படின்னா தனித்தனியாக செப்பரேட்டாக நடக்கும், சைமல்டேனியஸ் ஓட்டிங் நடக்கும். அப்படின்னா இவங்களும் 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணணும், இங்கேயும் 2/3 மெஜாரிட்டியில் பாஸ் ஆகணும். இந்த ஜட்ஜஸ் இங்கே வரணும் அப்படின்னா யாராவது ஒரு ஆள் அதை எதிர்த்தாலும் அந்த ஜட்ஜ் இங்கே செலக்ட் ஆக முடியாது. அப்பாயின்மெண்ட் எத்தனை வாட்டி வேணால் பண்ணலாம், தெர் இஸ் நோ லிமிடேஷன். இவங்க கொடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து லீகலி பைண்டிங் இருக்குது. தெர் இஸ் 2 kinds ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் தே வில் கிவ், அட்வைசரி, அப்புறம் தெர் இஸ் அ கண்டென்டியஸ் இஷ்யூஸ், லீகலி பைண்டிங் கேட்டகரி.
லீகலி பைண்டிங். அப்படின்னா கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் கேட்டகரி அப்படின்னா 2 கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஸோ இதில் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா லீகலி பைண்டிங். இது வந்து அட்வைசரி என்ற இட்ஸ் நாட் லீகலி பைண்டிங் அப் டு த மெம்பர் கண்ட்ரிஸ் வெதர் டு அக்செப்ட் இட் ஆர் நாட். நமக்கு எதிராகவும் நிறைய கேசஸில் இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. மெயினாக தெர் இஸ் அன் ஐலண்ட், சாகர் ஐலண்ட். எங்கே இருக்கு? சாகரில் இருக்கும். வெஸ்ட் பெங்காலுக்கு கீழே பங்களாதேஷோட பார்ட். இது வந்து நம்ம டிஸ்பியூட்டில் இருந்துச்சு. அப்புறம் ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் இந்த சாகர் ஐலண்டை வந்து பங்களாதேஷுக்கு கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம அதை அக்செப்ட் பண்ணிடணும். மன்மோகன் சிங் பீரியடில் அது நடந்துச்சு. ஸோ அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தட்ஸ் அ இன்டர்நேஷ்னல் ஜட்ஜ்மெண்ட்ஸை மதிக்கக்கூடிய கண்ட்ரிஸ். இந்தியா, யூஎஸ்ஏ இதில் இருக்குது. யூஎஸ்ஏ, சைனாலாம் மதிக்காது இதை. சரியா? ஸோ அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் டு அக்செப்ட் திஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். யூஎஸ்ஏ, யூகே எடுத்துக்கலாம். இப்போது அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. யூ கேன் டேக் ஆல்சோ. தென் ஸோ இதில் ஜட்ஜ்மெண்ட் புரிஞ்சில் அட்வைசரி வந்து இட்ஸ் நாட் லீகலி பைண்டிங், இது லீகலி பைண்டிங். கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ் நம்ம இப்போது நமக்கும் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து இட்ஸ் அ கண்டென்ஷியஸ் இஷ்யூஸ், கண்டென்ஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த ப்ராப்ளமில் டிஸ்பியூட் ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா we need to obey it. அது மாதிரி சாகர் ஐலண்டில் டிஸ்பியூட்ஸ் நமக்கும் பங்களாதேஷுக்கும் வந்துச்சு. ஃபைனலி we need to accept it. இப்போது சவுத் சைனா சீல இவங்க ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் சைனா அதை மதிக்கலை. இதை மதிக்கிறதுனால சைனா வில் பிகம் ஆர்பிட்டர் அண்ட் தென் அலினியேட்டட் ஃப்ரம் தி வெஸ்டர்ன், இல்லைன்னா வேர்ல்டுலேருந்து அவங்கள ஒதுக்கி வைப்பாங்க. அதான் நடக்கும். சாங்ஷன்ஸ் வரும், யூஎஸ் சாங்ஷன்ஸ் அதிகமாக போடுவாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் வி வில் அக்செப்ட் எவ்ரிதிங். ஸோ அதனால் இதை நம்ம ஏற்றுக்கிட்டோம். அந்த லேண்டு போனதை பற்றி நம்ம வருத்தப்படலை. அதனால் இன்டர்நேஷ்னலில் நம்மளோட இமேஜ் வந்து உயரும். வி ஆர் நாட் அன் ஆர்பிட்ரரியாக நம்ம எந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதில்ல. கன்சென்சஸ் மாடலில், டெமோக்ராட்டிக் மாடலில் வி வில் ஒபே இட். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ். இனி இதில் அவங்க வந்து அட்வைசரி தான் கேட்டிருக்காங்க. அதான் இம்பார்ட்டன்ட். இதில் இது கிளைமேட் சேஞ்சில் இதனால் எந்த நாடுகள்கிட்டையும் நீங்கள் கொடு அப்படின்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்ற ஒரு கைட்லைன்ஸை இவங்க கொடுக்கலாம். நம்ம சுப்ரீம் கோர்ட்டு விசாகா கைட்லைன்ஸ் கொடுத்த மாதிரி இவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. கிளைமேட் சேஞ்சுக்கு நீங்கள் இப்படிலாம் ஃபண்டிங் பண்ணணும் அப்படி. இந்த கைட்லைன்ஸை அடுத்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸில் டிசைட் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த ஐலண்ட் வந்து அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க, ரெசல்யூஷன் மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் நாட் அ கண்டென்ஷியஸ் இஷ்யூ, இட்ஸ் அன் அட்வைசரி ரோல் கேட்டகரி. படிச்சுக்கோங்க. த நெக்ஸ்ட் ஆர்டிகிள் ரிலேட்டட் டு தி வேர்ல்டு வைல்ட் லைஃப் டே. இன்னைக்கு December 4th. இந்தியா அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 2.4% ஆஃப் தி வேர்ல்டு லேண்ட் ஏரியா இந்தியாவில் இருக்குது. வேர்ல்டோட ஸ்பீஷீஸ் எடுத்திங்கன்னா 7% 8% இந்தியாவில் இருக்குது. தட் இஸ் 45,000 ஆஃப் பிளான்ஸ், 91,000 ஆஃப் அனிமல்ஸ். அதில் 8.58% மேமல்ஸ், அப்புறம் 13.66% ஏவியன் ஸ்பீஷீஸ், அப்புறம் 7.91% ரெப்டைல்ஸ், அப்புறம் 4.66% இதெல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. வைல்ட் பயோடைவர்சிட்டி பற்றி கேட்கும்போது இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஆட் பண்ணலாம். நோட்ஸ்லேயே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் வி ஆர் த குளோபல் ஹாட்ஸ்பாட்டில், வேர்ல்டு ஹாட்ஸ்பாட்டில், பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட்டில் 34 வேர்ல்டு லேண்ட்ஸ் இருக்குது. 34 ஹாட்ஸ்பாட்ஸ் இருக்குது வேர்ல்டில். அதில் இந்தியாவில் எத்தனை இருக்குது? 4 பிளேசஸ். சரியா? ஹாட்ஸ்பாட்ஸ் இதெல்லாம் ஹிமாலயாஸ், இந்தோ பர்மா, சுண்டாலேண்ட், வெஸ்டர்ன் காட்ஸும் ஸ்ரீலங்காவோட சேர்ந்த பகுதிகள். ஸ்ரீலங்கா நமக்கு கிடையாதனால சுண்டாலேண்டும் வெஸ்டர்ன் காட்ஸும் நம்ம சொல்லிக்கலாம். சரியா? ஸோ இந்த பகுதிகள் வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹாட்ஸ்பாட். ஹாட்ஸ்பாட்டுக்கான ரீசன்லாம் தெரியும்ல? 34. ஓகே. அப்புறம் இந்தியாவில் வி ஹேவிங் பயோஜியோகிராஃபிக் ஸ்டோன்ஸ். இதுதான் பயோஜியோகிராஃபிக் ஸ்டோன்ஸ். வி ஹேவிங் 10 பயோஜியோகிராஃபிக் ஸ்டோன்ஸ். இம்பார்ட்டன்ட் கிளைமேட், டிஃப்ரெண்ட் கிளைமேட்டு, அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்கள். வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துன்னா நிறைய எண்டமிக் ஸ்பீஷீஸ் நிறைய இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாஸில். அதனால அந்த பயோஜியோகிராஃபிக் ஸ்டோன்ஸ் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமான மண், ஒவ்வொரு விதமான கிளைமேட்டு. புரியுதா? இட்ஸ் ரெயின் ஃபாரஸ்ட் ஈக்குவலண்ட் வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் எடுத்துக்கலாம், ஈக்குவட்டோரியல் ஃபாரஸ்ட் ஈக்குவலண்ட்டாக. அது மாதிரி அருணாச்சல் பிரதேஷ் நீங்கள் எடுத்துக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியில் வி ஹேவிங் லேண்ட்ஸ். அது மாதிரி ஆர்டிக்கில் இருக்கிற மாதிரி ஐஸ் ஏரியாவும் நமக்கு இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த பயோஜியோகிராஃபிக் ஸ்டோன்ஸ். நீங்கள் இந்தியன் ஜியோகிராஃபியில் இதெல்லாம் படிப்பீங்க, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். சரியா? அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றது இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பயோடைவர்சிட்டி அஃபெக்ட் ஆகிறதுக்கான ரீசன், வி ஆர் டிமாண்டிங் ஃபார் அ லார்ஜ் லேண்ட்.
லேண்ட் ரிசோர்ஸஸை வந்து அதிகமாக எடுத்துடும், டிம்பர், கோல், அதர் எல்லாமே டிமாண்ட் பண்ணுறோம். தட்ஸ் அ மெயின் ரீசன். கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் அதிகம். ஷோ த பிடிஎஃப். ஸோ அதில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சரில் வி ஹேவிங் இந்தியாவில் 47 இருந்துச்சு 2011. இப்போ நமக்கு கிரிட்டிக்கலி என்டேஞ்சர் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஐயூசிஎனில் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்னா இட்ஸ் நியர் டு எக்ஸ்டிங்க்ட் கேட்டகரி. அப்போ இன்றைக்கி 73 மாறிடுச்சு. அதில் இம்பார்ட்டன்ட் மட்டும் இதில் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். இது கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். ஸோ நான் இங்கே சொல்லலை, நீங்கள் அது பிடிஎஃப்பில் இருக்கிறத படிச்சுக்கோங்க. சரியா? வெரி இம்பார்ட்டன்ட். மேமல்ஸ், லைக் அனிமல்ஸ் எல்லா கேட்டகரியும் அதில் இருக்குது. சரியா? த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி PLI, ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ். ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ்ஸ் அந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணப்பட்டு இது 5வது வருஷம். 2021 கோவிட் டைமில் தெர் இஸ் அ ஷார்ட்டேஜ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அப்புறம் ஜாப்லெஸ். ஸோ அந்த ஜாப் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவும் செல்ஃப் ரிலையண்ட் எக்கானமி, மேக் இன் இந்தியா, அதை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக இது லான்ச் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ். ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ்னா ஆல்ரெடி இருக்கக்கூடிய கம்பெனி இப்போ 100 லேப்டாப் தயாரிக்கிறாங்க ஒரு மாதத்துக்குன்னு வச்சுக்கோ, 100 லேப்டாப் சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு மாதத்துக்கு அப்படின்னா, அவங்க வந்து இன்னும் ஒரு 500 லேப்டாப் இல்லை ஒரு 100 லேப்டாப் தயாரிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ப்ரொடக்ஷன் ஜிடிபி. அதுக்கு வந்து த கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் இன்சென்டிவ்ஸ். அது ஏன் அப்படி வைக்கிறாங்க அப்படின்னா, 100 லேப்டாப் தயாரிக்கும் போது ஜாப் இன்க்ரீஸ் ஆகும், ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும், ப்ரொடக்டிவிட்டி. வெளியிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ண வேண்டியது இருக்காது. சரியா? ஸோ தட்ஸ் அதுபடி ஒரு 13 ப்ராடக்ட்டுக்கு 13 செக்டார் 13 ப்ராடக்டில் 13 செக்டாருக்கு வந்து அன்றைக்கி கொடுக்கப்பட்டுச்சு. அதில் எல்லாமே இருக்குது. ஆட்டோமொபைல், ஏவியேஷன், கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக்ஸ், ஃபுட் ப்ராசஸிங், மெடிக்கல், மெட்டல்ஸ், மைனிங், பார்மசூட்டிக்கல்ஸ், அப்புறம் டெலிகாம் செக்டார்ஸ், அப்பேரல், அப்புறம் ஒயிட் குட்ஸ், இதெல்லாமே வந்து அன்றைக்கி கொடுக்கப்பட்டுச்சு. ஒவ்வொரு மினிஸ்ட்ரி கீழே வரும் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியில். ஸோ லாட் ஆஃப் மினிஸ்ட்ரிஸ் இன்வால்வ். பெட்ரோல் அண்ட் கெமிக்கல்ஸ் அப்படின்னா பெட்ரோலியம் மினிஸ்ட்ரி வரும். ஸ்டீல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் கேட்டகரியில் வரும்போது காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வரும். அப்படி ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு மினிஸ்ட்ரி இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி. அப்போ எலக்ட்ரானிக்ஸ் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரும். அப்போ இவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 1.94 lakh crore வந்து இதுக்கு வந்து 97 lakh crore வந்து இதுக்கு வந்து அலாட் பண்ணப்பட்டுச்சு. அப்படின்னா இதில் வந்து யாரெல்லாம் இப்போ ப்ரொடக்ஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ். அவங்க வந்து அப்ளிகேஷன் போடணும், கவர்மெண்ட் தான் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அவங்க ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா தே வில் ப்ரொவைடட் வித் இன்சென்டிவ்ஸ். இன்சென்டிவ்ஸ்னால் தெரியவில்லை, டார்கெட் அச்சீவ் பண்ணுறதுக்கு கொடுக்கக்கூடிய. இப்போ 100 லேப்டாப் முதல்ல தயாரிச்சு தான் இப்போ 100 எக்ஸ்ட்ரா தயாரிக்கிறாங்க அப்படின்றப்போ அந்த 100க்கு தே வில் ப்ரொவைட் அ பர்சன்டேஜ் ஆஃப் இன்சென்டிவ். எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொரு செக்டாருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதில் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கிறத எடுத்திங்கன்னா மொபைல், ஃபுட்டு, ஃபார்மா இதெல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1.22 lakh crore-க்கான அது ஷார்ட் ஒன்று இருக்குது. 1.22 lakh crore-க்கான ஜாப் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. மொத்தம் 16 லட்சம் ஜாப் வந்து கிரியேட் பண்ணணும்னு டார்கெட் வச்சுருந்தாங்க. அதில் நம்ம கிரியேட் பண்ண ஜாப் வந்து 5.41 லட்சம் ஜாப் தான் புதுசாக கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு இந்த ஸ்கீம் மூலமாக. அதில் மொபைல் செக்டார் 1.22 lakh crore லேக் ஜாப்ஸ். ஃபுட் ப்ராசஸிங் வந்து 2.5, அதான் ரொம்ப அதிகம், 2.5 lakh. பார்மா 71,199. அது மாதிரி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மி. பார்மா, மொபைலு, ஃபுட் ப்ராசஸிங் இவங்க மட்டும்தான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க இன்க்ரீஸ் ஆகலை, ரொம்ப இன்க்ரீஸ் ஆகலை. 12,000 தான் டெக்ஸ்டைல், அதான் இன்க்ரீஸ் ஆகணும். ஆட்டோமொபைல் 32,000, சோலார் 9,523. மொத்தம் 755 அப்ளிகேஷன் வந்ததாக சொல்லப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு இது பூஸ்டப் ஸ்கீம். ஸோ அதனால் இது மேக் இன் இந்தியாவை பற்றி கேட்குறேன். ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ்ஸ் வந்து எதுக்கெல்லாம் தேவை அப்படின்ற பட்சத்தில் அப்படி கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் எழுதலாம். சரியா? எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக ஜிடிபி க்ரோத்தை எப்படி கொண்டு வர்றது, நம்ம ஜிடிபி நிறைய டிக்ளைன் ஆகுது அப்படின்னு படித்தோம். எப்படிலாம் கொண்டு வரதா இதை இன்னும் பூஸ்டப் பண்ணுறது மூலமாக கொண்டு வர முடியும். அப்புறம் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ மொபைல் கம்பெனிஸுக்கு வந்து எல்லாருக்குமே சப்சிடி கொடுக்குறது கிடையாது. ஐசி மேக்கிங் கம்பெனிஸுக்கு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ டிஸ்பிளே தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸுக்கு வந்து நமக்கு இன்சென்டிவ்ஸ் கிடையாது. நமக்கு தெரியும் ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ நம்ம டிஸ்பிளேயும் ஒரு ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் தான். ஆனால் மொபைலுக்கு மட்டும்தான் we are providing PLI. அது மாதிரி ஐசிக்கு நம்ம கொடுக்குறது கிடையாது. சர்க்கியூட் பிசிபி போர்டுன்னு சொல்லுவாங்க, பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு, இது கொடுக்குறது கிடையாது. இப்போ இதை எல்லாமே தனித்தனியாக ஒவ்வொரு நிறுவனம் தயாரிக்கும். அப்போ நீங்கள் மொபைலுக்கு மட்டும்தான் கொடுக்குறீங்க. இப்போ இதை எல்லாத்தையும் வாங்கி ஒருத்தர் அசம்பிள் பண்ணி வெளியில் கொண்டு வரும், அவனுக்கு கொடுக்குறீங்க. எதுக்கு நீங்கள் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தீங்கன்னா இம்போர்ட்டை குறைக்கிறதுக்காக.
இப்போ சாம்சங் நிறுவனம் இந்தியாவில் பிசிபி தயாரிக்கிறது கிடையாது, இந்தியாவில் டிஸ்பிளே தயாரிக்க எல்லாம் வெளியிலேருந்து வாங்கி இவன் ஃபிட் பண்ணி நான் வந்து 1,00,000 மொபைல் முன்னாடி தயாரித்தேன், இப்போ 2,00,000 இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுப்பான். அப்போ யாருக்கு அந்த இன்சென்டிவ்ஸ் போகும் அப்படின்னா, இந்தியாவுக்குள்ளே வந்து அசம்பிள் பண்ண டீமுக்கு. ப்ரொடக்ஷன் நடக்கலை, புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் அந்த அசம்பிளுக்கு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ அது ஜாப் கிரியேஷன் ஆகாத ஒரு மிகப்பெரிய ரீசனாக சொல்லப்படுது. எல்லா கேட்டகரியும் அதில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ற சப்சிடி. அப்போ டிஸ்பிளே செக்டார்ஸ் எல்லாம் இங்கே இந்தியாவில் ப்ரொடக்ஷன் ஆகும், ஐசி எக்ஸட்ரா. இப்போ தானே செமிகண்டக்டர்ஸை நம்ம திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரொடக்ஷனுக்கு. அப்புறம் WTO வச்சுருக்கக்கூடிய சில கன்ஸ்ட்ரைன்ஸ் அதெல்லாமே நம்ம எக்கனாமிக்ஸில் படிச்சிருக்கோம். ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் ஆர்டிகல். த நெக்ஸ்ட் ஆர்டிகல் ரிலேட்டட் டு தி தெர் இஸ் அ டிமாண்ட் ஃபார் 6th schedule ஃபார் லடாக்கி பீப்புள் அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். லடாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது அங்கே 370க்கு வேண்டி போராட்டம் ஆரம்பிச்சிட்டாங்க. மாநில அந்தஸ்து ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு திருப்பி கொடுக்கணும், அப்புறம் 370 வந்து திருப்பி கொடுக்கணும் அப்படின்றத ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் தான். பிஜேபி கவர்மெண்ட் அதை கொண்டு வந்தாங்க திருப்பி. ஸோ இந்த டிமாண்டை தடுக்கிறதுக்காக, ஏன்னா லடாக்கி பாப்புலேஷன் வந்து தனியாக இருக்காங்க, இப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீர் கூட கிடையாது. அவங்களுக்கு வந்து அவங்களும் 6th schedule எங்களை 6th schedule இன்க்ளூட் பண்ணுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ என்ன கவர்மெண்ட் என்ன டிசைட் பண்ணியிருக்குன்னா 95% ஆஃப் த ஜாப் கவர்மெண்ட் ஜாப் அங்கே இருக்கக்கூடியது எல்லாமே வந்து லடாக்கி மக்கள் மட்டும்தான் எழுத முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர போகிறாங்க. we know Article 16 residence can be a criteria. 16 class 3 good. residence can be a criteria மூலமாக 95% லடாக்கி மக்களுக்கு அந்த ஜாப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அவங்க தான் அந்த எக்ஸாம்ஸில் பங்கேற்க முடியும். அவங்க தான் அப்படி இன்னும் கொண்டு வர ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி லடாக்கில் இருக்கக்கூடிய லாங்குவேஜ், தெர் ஆர் 2 languages, போத்தி அப்புறம் உருது, இது 2 அஃபிஷியல் லாங்குவேஜஸாக கொண்டு வரலாம் அப்படின்றது பிளான் பண்ணுறாங்க. அது மாதிரி லடாக்கில் 6th schedule இருக்கக்கூடிய 4 ஸ்டேட்ஸுக்கு மட்டும் இல்லை, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில், லடாக்கி டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் ஒன்று இருக்குது லடாக்குக்கு மட்டும். இட்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் 6th schedule. அதனால தான் அவங்க 6th schedule அதை சேர்க்கறதுக்கு கேட்டுட்ருக்காங்க. 6th schedule கிடையாது, 5th schedule கிடையாது. சரியா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது தே ஆர் டிமாண்டிங் ஃபார் அதை இன்க்ளூட் பண்ணுற. அதில் வந்து உமன்ஸ் இருக்காங்க, அதில் 1/3 ரிசர்வேஷன் கொடுக்குறதா சொல்லுது. நம்ம இப்போ அதை பார்ப்போம். 6th schedule there is a அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த 4 ஸ்டேட்ஸுக்கும் they will have an autonomous district council. இந்த autonomous district council மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? 30 people. அதில் 4 பேர் நாமினேட்டட், மீதி 26 எலெக்டட். இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னா, லேண்ட் ரிலேட்டடான விஷயங்களில் சட்டம் ஏற்றுறது, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபாரஸ்ட், வாட்டர், லேவி டாக்ஸஸ், ரோடு, மேரேஜ், ஜுகும் கல்டிவேஷனில், இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, இதெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் படிப்பீங்க, படித்தவங்களுக்கு தெரியும். ஸோ இவங்க லெஜிஸ்லேச்சர் பண்ணுவாங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆக்ஷன்ஸ் பண்ணுவாங்க, 3மே பண்ணுவாங்க, ஜுடிஷியரியும் பண்ணுவாங்க. சின்ன பெட்டி கேசஸ் 4 வருஷம் சின்ன தண்டனை, அது என்ன தண்டனை, 1 year இல்லைன்னா 2 yearsக்குள்ளாடி உள்ள தண்டனைகள் இவங்க கொடுக்கலாம். தே கேன் மேக் ஜுடிஷியல் பவர்ஸ் ஆல்சோ. வில்லேஜ் கோர்ட்ஸ்ன்றது உருவாக்கலாம். சென்டென்ஸ் அப் டு 5 years, 5 years வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் இவங்க. ஈவன் இன் கிரிமினல். வில்லேஜ் கோர்ட்டு அப்படின்னா ஜுடிஷியரி சம்மந்தமானவங்க தான் அங்கே இருப்பாங்க. மற்ற கட்ட பஞ்சாயத்து மாதிரி கிடையாது. பஞ்சாயத்து கிராமங்களில் நடக்கக்கூடிய பழைய காலத்தில் நடந்த பஞ்சாயத்து மாதிரிலாம் கிடையாது. இது வில்லேஜ் கோர்ட். படித்தவங்க தான், ஜட்ஜஸ், லீகல் தெரிஞ்சவங்க தான் அங்கே இருப்பாங்க. அவங்க 5 years வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம், வில்லேஜ் கோர்ட்ஸ். ஸோ இதுக்கு 3 பவரும் இருக்குது, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேச்சர் பவர். இதே மாடலில் லடாக்குக்கு இருக்குது. லடாக்கில் வி ஹேவிங் 6th schedule மட்டும்தான் இல்லையே தவிர அவங்களும் தனியாக வச்சுருக்காங்க 30. அப்படின்னா 26 + 4 கவர்னர் நாமினேட் பண்ணுறாங்க. 26 வந்து எலெக்டட். இதில் ரிசர்வேஷன்ஸ் ஆர் தேர். அதில் முஸ்லீம் கம்யூனிட்டி பீப்புளுக்கு வந்து ரிசர்வேஷன்ஸ் இருக்குது, முஸ்லீம் கம்யூனிட்டி பீப்புள். அப்புறம் அதில் பெண்களும் வந்து நாமினேட் பண்ணப்படுறாங்க. வெயிட், ரிலீஜியஸ் மைனாரிட்டி, அந்த 4 நாமினேட்டட் பண்ணுறாங்கல்ல,
அதில் வந்து ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸ் ப்ளஸ் உமன். இது நம்ம கிளாஸ் நோட்ஸில் வராது, அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் நாட் டிஃப்ரெண்ட், ஆனால் 6th ஸ்கெடியூலில் இல்லை, அவ்வளோதான். இந்த 2 கேட்டகரி. இப்போ இதில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த உமன்ஸை வந்து 1/3 கொண்டு இங்கே ரிசர்வேஷன் 26ல் ரிசர்வேஷன் கொண்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. புரியுதா? ஸோ இவங்களுக்கும் லேண்ட் அலாட்மெண்ட்டில் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, கவர்மெண்டோட ஸ்கீம்ஸு, கோஆப்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், அந்த ஊருக்கு என்ன தேவை அதுக்கேற்ற மாதிரி லாங்குவேஜ் கல்ச்சரை ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கான ரைட்ஸ் எல்லாமே இருக்குது. நாட் லைக் ஜுடிஷியரி பவர்லாம் இங்கே கிடையாது. 6th ஸ்கெடியூலில் பண்ணியாச்சுன்னா இந்த 3 பவரும் வந்துடும். அதனால தான் அவங்க டிமாண்ட் பண்ணுறாங்க. 2க்கு வித்தியாசம் புரியுதா? த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள் சாரதி 1.0 initiative. There is an initiative called Sarathi Initiative, Department of Social Justice and Empowerment. அவங்களும் நேஷ்னல் நால்சாவும் நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டி சேர்ந்து அதை இனிஷியேட் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா லீகல் அவேர்னஸ் ஃபார் தி மார்ஜினலைஸ்ட் பீப்புள், டிரான்ஸ்ஜெண்டர், எஸ்சி, ஓபிசி, சீனியர் சிட்டிசன்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ், குப்பைகளை அள்ளுறவங்க, வேஸ்ட் பிக்கர்ஸ், அப்யூஸ் விக்டம்ஸ், ஆசிட் அட்டாக்னால, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னால, பெக்கர்ஸ், இவங்களுக்கு கல்வி, இந்த லா ரிலேட்டடான லீகல் அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த ஸ்கீமு. அப்புறம் அவங்களுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட் எக்ஸெட்ரா வில் பி கிவன். தென் அதான் இதுன்கா ஜோத்புரா. ஸோ இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. எந்த ஆர்டிக்கிளில் எந்த இதில் வரும்? டெல்லி சல்தனேட்டில் குதுபுதீன் ஐபக் வந்து கட்டின ஒரு மாஸ்க். இது எங்கே இருக்குன்னா அஜ்மீரில் இருக்குது. இது கூட இன்னொன்று கட்டியிருப்பார். சொல்லுங்கள் பார்ப்போம். முதல்ல கட்டினது அதுதான், டெல்லியில் கட்டியிருப்பார். நம்ம அதில் படிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஜெயின் டெம்பிளை வந்து டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு, இன்னொன்று வந்து சான்ஸ்கிரிட் குவாத்துல் இஸ்லாம் மாஸ்க். அதே இதுன்கா ஜோன்புரா. இப்போ எதனால் நியூஸில் வந்துருக்குன்னா, நேற்று நான் உங்களுக்கு சொன்னேன் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட். அதில் வந்து 2 இடத்துல சாம்பல் அப்புறம் அஜ்மீர் ஷரீஃப். அஜ்மீர் கோர்ட் வந்து இப்போ ஆர்டர் கொடுத்துருக்கு அதை சர்வே பண்ணுறதுக்கு. அது கீழே வந்து ஹிந்து டெம்பிள்ஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குன்றது. பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை வச்சு அதை முடிக்கணும். ஆனால் இப்போ கோர்ட்டு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ஒரு ஃபைல் பண்ண உடனே என்ன பண்ணுறாங்க, நீங்கள் சர்வே பண்ணுங்கன்னு விட்றாங்க. உடனே சர்வே பண்ண சொன்னால் இனி எல்லாத்தையும் சர்வே பண்ண அவங்க அடுத்து வந்துட்டாங்க. அதே தின்கா ஜோத்புராம் இப்படி ஒன்றா வந்துச்சுன்னா இந்தியாவுக்குள்ளாடி ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். நம்ம வீட்டுக்கெல்லாம் சர்வே பண்ண வேண்டியது நீ அப்படிதானா? அதனால தான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டை அன்னைக்கு கொண்டு வந்து நான் கிரிட்டிசிசம் பண்ணலை. வாட் ஐம் ட்ரைங் டு டெல், அன்னைக்கு இதே நிலைமை இருந்துச்சுன்னா அன்னைக்கு நிறைய டெம்பிள்ஸுக்கு வந்து டிமாண்ட் வந்திருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒன்றா வர ஆரம்பிச்சிருச்சு. இது கோர்ட் கொஞ்சம் அவங்க கரெக்டாக பண்ணணும். அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து தான் இருக்குது. அஜ்மீர் ஷரீஃப் தர்கா, அதில் சான்ஸ்கிரிட் காலேஜ் இருந்ததாகவும் ஜெயின் டெம்பிள், இது 2ஐயும் உடச்சி தான் அவர் வந்து கட்டினதாக சொல்லப்படுது. ஆமாம் சொல்லிட்டாங்க. கோர்ட் இப்போ ஆர்டர் கொடுக்குது சர்வே பண்ணுறதுக்குன்னு. அதான் சொன்னேன் இல்லை, ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு சொன்னதே இட்ஸ் அ கிரிட்டிசிசம். அதனால் கோர்ட் வந்து இப்போ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க தே கேன் கோ ஃபார் இட்ஸ். அப்போ அந்த லாவை வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்ற மாதிரில இருக்குது. இட்ஸ் அகெயின்ஸ்ட் தி இட்ஸ் அன் ஆர்பிட்ரரி லா. அப்படின்னா என்னோட டெம்பிள், என்னோட ஸ்ட்ரக்சர், என்னோட ரிலீஜியஸ் ஃப்ரீடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நீ வந்து 1947க்கு பிறகு அவங்க என்ன எப்படி இருக்கோ அப்படியே கண்டினியூ பண்ண சொன்னால் அப்போ அதுவும் பாதிக்கப்படுது அப்படின்றதான் அந்த ஸ்டாண்ட்ஸை எடுக்கிறாங்க. இப்போ அதை வச்சு தான் இப்போ கோர்ட் வந்து ஒவ்வொரு இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணவும் அவங்க இது அஜ்மீரோட டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு தான் ஆர்டர் கொடுத்துருக்கு. இப்போ அடுத்த டிமாண்ட் வந்து அஜ்மீரில் இது பண்ணியிருக்காங்க. இப்போ இதுவும் சீக்கிரத்தில் இனிமேல் சர்வே பண்ணப்படும்னு நினைக்கிறேன். குதுபுதீன் ஐபக் பாவம் அப்படிதானே? ஓகே, குதுபுதீன் ஐபக் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிங்க. குவாத்துல் இஸ்லாம் அப்படின்ற மாஸ்க் 2 மாஸ்க் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணார். சரியா? ஸோ 1199 இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்பட்டது. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகல்ஸ். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. First. So question number 1, consider the following statement. Statement number 1, the plastics are polymers made up of repeating units called monomers. Statement number 2, the plastic can take anywhere from 20 to 500 years to decompose, leading to massive accumulation of plastic waste in landfills and natural habits. Statement number 3, chemicals in plastics such as bisphenol can disrupt the endocrine system which regulates the hormones in the body. Statement number 4, South America is the largest plastic producer, accounting for nearly
half of the global production. How many of the statements given above is are correct? Options are A only 1, B only 2, C all the 3, only 3, D all the 4. இந்த கொஸ்டின் வந்து ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் இல்லை, நம்ம ஆர்டிக்கல். நான் எதுக்கு போட்டேன்னா நீங்கள் இதை வச்சு படிக்கணும். நம்ம குளோபல் ட்ரீட்டி ஒன்று சைன் பண்ண ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதில் இந்தியா வந்து சில கிரிட்டிசிசம் எல்லாம் பண்ணியிருக்கு. நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் எந்த அளவு ஹார்ம்ஃபுல்ன்றதெல்லாம் நான் போடலை. இந்த 200 to 500ன்றது மட்டும்தான் அங்கே இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதனால் இதை நீங்கள் வச்சு படிக்கணும். என்னது, யூ பீப்புள் நீட் டு ஸ்டடி. அதுக்கு தான் இந்த ஆர்டிக்கில் போட்டிருக்கேன். திருப்பி நான் ரிப்பீட்டேஷன் பண்ண விரும்பலை. இதெல்லாமே உங்களுக்கு படித்தாலே புரியும் பிளாஸ்டிக்ஸோட தீமைகள். சரியா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் சீக்கிரம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் நம்பர் 1, submarine launched ballistic missile is a cruise missile capable of being launched from the ships. Statement number 2, INS Arigat is a nuclear powered ballistic missile submarine, SSBN. Which of the statements given above is are correct? Question number 3, Kessler syndrome and Project Netra, sometimes in news, இப்போ இல்லை ரொம்ப முன்னாடி வந்தது, is related to which of the following? Options are cyber security and data protection, B eyesight and vision related issues, C space debris and satellite tracking, D climate change and disaster resilience. Question number 4, so match the following schemes or features. So first one, drone Didi is matched with paired with empowering, match paired with empowering women self-help group through drone technology. இதில் எது கரெக்டுன்ற நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட், PM Swamnidhi uplifting is paired with uplifting traditional artisans and crafts people. Third வந்து PM Mudra offering paired with offering loans to micro and small enterprises. Fourth வந்து PM Vishwakarma providing microcredit to street vendors. So which of the pair is correctly matched? Select பண்ணிக்கோங்க. Fifth question, consider the following statements relating to interpreting the Place of Worship Act 1991. Statement number 1, it mandates that the religious identity of the place of worship must remain unchanged from its status on 26th January 1950. Statement number 2, any places of worship recognized as an ancient monument under the Ancient Monuments and Archaeological Sites and Remains Act 1958 is exempted from the above act. So options are A1 only, B2 only, C both, D neither. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1 answer is D. Question number 2 answer is B. Question number 3 answer is C. Question number 4 answer is A. Question number 5 answer is A. So that's all about the current affairs and MCQ. Thanks a lot for joining with us.